வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் யூனிட் 2 பார்க்கலாம், இங்கிலீஷ் பார்க்கலாம். நம்மள டெஸ்ட் பேஜ் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறவங்க என்ன ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து டெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து முக்கியமான ஏரியாவை நம்ம பார்க்கலாம். இது முக்கியமான கிளாஸ் வரை காணப்படுது. இதில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படித்தாலே போதுமானது. மோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முணங்குறது, மேக் எ லாங் லோ சவுண்ட். மோன் அப்படிங்கிறது முணங்குறது. அடுத்து ஹாண்டட், இது பார்த்தீங்கன்னா பொசஸ்ட், இந்த பேய் பிடித்த அப்படின்னு சொல்கிறது. பொசஸ்ட், ஹாண்டட், பொசஸ்ட் அப்படிங்கிறது பேய் பிடித்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசனில் இருக்கும், பொசஸ்ட் அப்படிங்கிறது. அடுத்து ruins அப்படிங்கிறது பழைய பாலடைஞ்ச கட்டடம். டிகேட், கொலாப்ஸ்ட் பில்டிங் ஆர் பிளேஸ், அது என்ன சொல்லுவோம்? ruins அப்படின்னு சொல்லுவோம். பழைய கட்டடம், அது பழைய இடம், கைவிடப்பட்ட இடம், அபாண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறது. டெரபிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பயமான, ஃபியர்ஃபுல் அப்படிங்கிறது. சேடில், ஒரு லோ பாயிண்ட், ரெண்டு பெரிய சம்மிட் அப்படிங்கிற சிகரத்துக்கு இடையில் காணப்படுற லோ பாயிண்ட். இது சேடில் அப்படிங்கிறது பொதுவாக எதை சொல்லுவாங்கன்னா, குதிரையில் அந்த மேலே ஏறி இந்த பள்ளமாக கீழே இருந்து உட்காருவாங்கள்ல, ஒரு மாதிரி அந்த கம்ஃபர்டபுளான பிளேஸ், அந்த பள்ளமான ஏரியாவை என்ன சொல்லுவாங்க? சேடில்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த லோ பாயிண்ட் அண்ட் ரீச் பிட்வீன் 2 சம்மிட்ஸ், சில சிகரங்களுக்கு இடையில் காணப்படுற ஒரு பள்ளமான ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து க்ரம்பிளிங் அப்படிங்கிறது பிரேக்கிங் அப்பார்ட் இன்டு ஸ்மால் பீசஸ், க்ரம்பிளிங் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? க்ரம்பிளிங். ஸ்கட்டில்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரேன் வித் ஷார்ட் குவிக் ஸ்டெப்ஸ், மழுங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கிட்டு என்ன பண்ணுறது? ஓடுறது, தப்பி தவறி ஓடுறது அப்படின்னு சொல்கிறது ஸ்கட்டில்டு. விசிலிங் தேர்ஸ் அப்படிங்கிறது சின்ன ஒரு பாடுற ஒரு பறவை தான் என்ன சொல்லுவாங்க? விசிலிங் தேர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸ்ட்ராக்லிங் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், அங்கிட்டு சிதறி என்ன பண்ணுறது? போகிறது, ஓடுறது அப்படின்னு சொல்கிறது. சிதறி பரவுறது, ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அடுத்து ஃபார்பிடிங் அப்படிங்கிறது விலக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, அன்ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறது. ஒதுக்கிறது, ஃப்ரைட்டனிங், என்ன பண்ணுறது? ஒதுக்கிறது, ஃபார்பிடிங், தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃபோலியேஜ் த்ராஷிங் அப்படிங்கிறது பசுமையான அப்படின்னு சொல்லுவோம். ஹிட்டிங் லீவ்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபோலியேஜ் த்ராஷிங், இந்த பசுமையான இதை என்ன பண்ணுறது? ஆட்டுறது, ஃபோலியேஜ் த்ராஷிங். ஃப்ளிக்கர் அப்படின்னா ஷைன், ஃப்ளிக்கர்னால் விட்டு விட்டு எரியுதுன்னு சொல்லுவாங்க, அதை ஷைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பளபளன்னு மின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டார் அப்படிங்கிறது ஃப்ரைட்டைன், ரொம்ப ஏதாவது பார்த்து டக்குன்னு என்ன பண்ணுறது? நின்று பார்க்குறது, ஸ்டார்ல்டு. அடுத்து ரெமண்ட், எச்சம், ஏதாவது மீதியாக இருக்கா, அதை என்ன சொல்லுவோம்? ரெமண்ட் அப்படிங்கிறது. அடுத்து க்ரௌச்சிங், பெண்டிங் டவுன், கீழே ஒன்றுது குனிகிறது. அடுத்து கிராண்ட் அண்ட் கிளாட்டர்டு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்ட் டுகெதர் அண்ட் மேட் லவுட் நாய்ஸ், என்ன பண்ணுறது? சத்தம் போட்டு கத்துறது அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? முணங்குறது, அப்புறம் சத்தம் போட்டு கத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பட்டில் அப்படிங்கிறது பூல் ஆஃப் வாட்டர், குட்டை குளம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் பட்டில். பிளாட்டட் அவுட், ஹிட், மறைகிறது. பிளாட்டட் அவுட் அப்படிங்கிறது ஹிட், மறைகிறது. ஸ்ட்ரீக்னா லைன், கோடு. சிசில்டு அப்படின்னா ஒரு சவுண்டு, அதாவது கிஸ் லைக் சம்திங் ஹாட்டான ஃப்ரைங் பேன், அதாவது ஒரு பாத்திரத்தில் இருக்கும்போது நம்ம எதாவது போட்டால் சுறுசுறுன்னு சத்தம் வரும்ல, அதான் என்ன சொல்லுவாங்க? சிசில்டு, ஒரு சவுண்டு. அது ஹிஸ்ட்னா பாம்பு ஒருவேளை படம் எடுத்துரும்போது இந்த பாய்சனை கக்கும்போது ஒரு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி ஹிஸ்ட் அப்படிங்கிறது இந்த பாம்பு கொடுக்குற சவுண்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி பார்த்துங்க. இது வந்து ரொம்ப மிஸ்ட்ரியான பிளேஸ். அது ஒரு ட்ரையாங்கிள் காணப்படும் எங்கேன்னா அந்த நார்த் அட்லாண்டிக் ஓஷனில். இந்த ட்ரையாங்கிளில் போகிற எதுவும் என்ன பண்ணாது? மீண்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ட்ரி காணப்படுது. அதுக்கான ரீசன் என்னென்னு தெரியலை. அதுக்குள்ளே போகிற அந்த போட்ஸு, ஷிப்ஸ், பிளேன்ஸ்லாம் என்ன பண்ணுது? டிஸப்பியர், காணாமல் போகுது. இது எங்கே இருக்குன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் காணப்படுது. இது ரொம்ப விசித்திரமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ட்ரி, அது ஏன் போகுதுன்னு யாருக்கு என்ன முடியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து ஸ்டம்பிள்டு அப்படிங்கிறது பேலன்ஸை இழக்கிறது. கிகிள் அப்படிங்கிறது லைட்டாக என்ன பண்ணுறது, சிரிக்கிறது. ஹடில் அப்படிங்கிறது கூட்டமாக என்ன பண்ணுறது, கூடுறது, ஹடில் அப்படிங்கிறது. அடுத்து எக்ஸைட்லி அப்படின்னா ரொம்ப ஈகராக ஃபீல் பண்ணுறது, கிரேட் ஈகர்னஸ், ரொம்ப ஆச்சரியப்படுறது, எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பார்த்து வச்சுங்க. அடுத்து வந்து லெட்டர்லாம் மாறி மாறி இருக்க என்ன பண்ணணும், நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இதை அரேஞ்ச் பண்ணால் கிகிள் அப்படிங்கிற வேர்டு வரும். இது பார்த்தீங்கன்னா மோன் அப்படிங்கிற வரும். இது ரம்பிள் அப்படிங்கிற வரும். இது ஹவுல், HOWL. இது பார்த்தீங்கன்னா பூம், இது எக்கோ. இது பார்த்தீங்கன்னா க்ரோன் அப்படிங்கிறது. சரிங்களா, யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ க்ரைமை, குற்றத்தை அவங்க என்ன சொல்லுவோம், டிடெக்டிவ் அப்படின்னு சொல்கிறது. யாரெல்லாம் அந்த க்ரைமால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களாம் என்ன சொல்லுவோம், விக்டிம் அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் அந்த க்ரைமை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் என்ன சொல்லுவோம், சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறது. பண்ணவர், சந்தேகிக்கக்கூடிய நபர், அவங்கள என்ன சொல்லுவோம், யாரெல்லாம் கமிட் பண்ணுறீங்க, அதாவது க்ரைமை யாரெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அவங்கள என்ன சொல்லுவோம், சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஏதாவது ஒரு ஐடியா அப்படி கிடச்சின்னா அது க்ளூ அப்படிங்கிறது. எவிடன்ஸ் இஸ் இன்ஃபர்மேஷன். இதில் எவிடன்ஸுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், எது தப்பு எது சரின்னு என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். லாங்குவேஜ் செக் அப்படிங்கிறாங்க. அதாவது ஐ ஆம் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக். இது சொல்லக்கூடாதுங்க. சின்ஸுங்கிறது தான் அது முக்கியமானது. சின்ஸ் வந்தாலே என்ன தான் யூஸ் பண்ணணும், அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஐ ஹேவ் பின் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் வீக். நான் லாஸ்ட் வீக்கிலேருந்து என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த ஃபார்மேட்டில் ஐ ஹேவ் பீன் அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் என்ன சொல்லணும், சின்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஷன்ஸ் அது யூஸ் பண்ணும்போது ஐ ஹேவ் பீன் ஹியர், ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன பண்ணணும், இந்த சின்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே இருக்கிற ஐ ஆம் ஹியர் அப்படிங்கிறப்ப நம்ம என்னோட சின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, இது எப்படி சொல்கிறாங்கன்னா, சிச்சுவேஷன் ஸ்டார்ட் இன் த பாஸ்ட் கண்டினியூஸ் டு த ப்ரெசன்ட் ஹேஸ் டு பி இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது ஒரு செயல் வந்து பாஸ்ட்டில் ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்னமும் ப்ரெசென்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப அது எதெல்லாம் யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஐ ஹேவ் பீன் ஹியர், ஐ ஹேவ் ஒர்க்ட், அப்படி ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்கிற போது என்ன பண்ணணும், அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணும்போது தான் அந்த சின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் இது வரும். சரிங்களா, அதாவது ஒரு இதில் குறிப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு செயல் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ப்ரெசன்ட் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். இதான் அதுக்குள்ள ஃபார்ம். ஐ ஹேவ் பீன் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி. அடுத்து when I woke up my roommate left the room already. நான் எந்திரிச்ச போது என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டான், ஏற்கனவே போயிட்டா அப்படிங்கிறப்ப ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட்டில் இருக்கும்போது when I woke up my roommate had left the room already அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். அதாவது நான் எந்திரிச்ச போது என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டான், அந்த ரூமை விட்டு போயிட்டான். அதாவது ரெண்டு பாஸ்ட்டில் நடந்த ரெண்டு ஆக்ஷனை தொடர்படுத்தி சொல்லும்போது ஒன்று வந்து எப்படி இருக்கணும், இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில், இன்னொன்று பாஸ்ட் பெர்ஃபெக்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, when I woke up அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் லெஃப்ட் ஆல்ட்ருங்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் when two action occurred in the past, the first has to be in the past perfect tense. ஃபஸ்ட்டு உள்ளது எப்படி இருக்கணும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா, ஃபஸ்ட் ஆக்ஷன். அடுத்து மை மம் ஹேஸ் கால்ட் மீ எஸ்டர்டே. இங்கே எஸ்டர்டே வந்தாலே என்ன பண்ணக்கூடாது, இந்த இது வந்து ஹேஸ் வந்தால் இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். ஸோ அப்படிங்கிறப்ப எஸ்டர்டே வரும்போது இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ யூஸ் பண்ணணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். மை மம் கால்ட் மீ எஸ்டர்டே, நேற்று எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கேனாட் பி யூஸ்ட் வித் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பாஸ்ட் டைம். அந்த பாஸ்ட் டைம், இந்த எஸ்டர்டே வந்து பாஸ்ட் டைம் இண்டிகேட் பண்ணுது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பேசிக்ஸ் இதெல்லாம். இதான் சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மில் இருக்கும். ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து ஏற்கனவே ஆரம்பித்தது ஆனால் இந்த பாயிண்டில் என்ன பண்ணுது, இப்போ தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப என்னதான் யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபார்ம் இதுதான். ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க். ஈஸிட்டு வரும்போது ஷி ஹேஸ் கம்ப்ளீட்டட் அப்படி வரும், அந்த மாதிரி வரும். சரிங்களா, மற்றதுக்கெலாம் தே ஹேவ், வி ஹேவ் கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி வரும். சரிங்களா, இதான் அதுக்கு வந்து என்ன ஃபார்மேட்டு, ஹேவ் கம்ப்ளீட்டட் ஆர் ஹேஸ் கம்ப்ளீட்டட். அந்த கம்ப்ளீட்டுங்கிறது இங்கே போட்டிருக்கனால நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன விருப்பம் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ஃபார்மேட்.
அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா இது எப்போ யூஸ் பண்ணலாம்னா ஒரு ஆக்ஷன் வந்து டுக் பிளேஸ் பிஃபோர் அனதர் ஆக்ஷன் இந்த பாஸ்ட். ஒரு ஆக்ஷன் முடிகிற போது இன்னொரு ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருது. அதை என்ன சொல்லுவோன்னா அதை பயன்படுத்தும் போது என்ன பண்ணுவோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஹி ரீச் த ஸ்டேஷன். அவன் ஸ்டேஷனை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, ட்ரெயின் போயிருச்சு. அப்படிங்கிறக்கப்ப தான் என்ன பண்ணுறோம், நம்ம பெரும்பாலும் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த லாங்குவேஜ் செக் பாயிண்டில் பார்த்த மாதிரி 2 ஆக்ஷன் என்ன பண்ணுது, அடுத்தடுத்து நடக்குது. ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் என்ன பண்ணுது, காணப்படுது. இது ஹேட் லெஃப்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டு, இது வந்து சிம்பிள் பாஸ்ட். சரிங்களா? ஒரு ஆக்ஷன் முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் என்ன பண்ணுறது, முடிஞ்சிருது. அப்படிங்கிறப்ப சுச்சுவேஷனில் தான் என்ன பண்ணணும், இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஞாபகத்து வச்சுங்க. அடுத்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டயத்தில் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த டயத்தில் என்ன பண்ணிடுறோம், நம்ம அந்த வேலையை முடிக்கிறப்ப அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வி வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் அவர் ப்ராஜெக்ட் பை நெக்ஸ்ட் வீக். நாங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளே என்ன பண்ணுவோம், இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கப்போ தான் அந்த ஒரு ஃப்யூச்சர் ஒரு பிளான் இருக்குது, அது ஒரு பர்டிகுலர் டைம் செட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம், நாங்கள் முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். வி வில் ஹேவ் கம்ப்ளீட்டட், இதாவது கூடிய ஃபார்மேட். சரிங்களா? தே வில் ஹேவ் கம்ப்ளீட்டட், ஐ வில் ஹேவ் கம்ப்ளீட்டட். இது வில்லும் போகலாம், ஷாலும் போடலாம். சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. இதுதான் ஃபார்மேட். அதுக்கு இது பார்த்தீங்கன்னா இந்த ஹேவ் யூ எவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஹேவ் யூ எவர் ரிட்டன் அ ஸ்டோரி. நீங்கள் எப்போவாவது கதை எழுதியிருக்கீங்களா? இது எப்போவாவது ஹேவ் யூ எவர் அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா எப்போவாவது, அதாவது ஹேவ் யூ எவர் விசிட்டட் தாஜ்மஹால். அதே மாதிரி இங்கே ஹேவ் யூ எவர் குக்டு பிரியாணி எப்போவாது சமைச்சிருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் வாட்ச்டு ஹரர் ஃபிலிம். நீங்கள் ஹரர் ஃபிலிம் எப்போது பார்த்துருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் பிளேட் 10 பின் பவுலிங். இந்த இது தான் என்ன சொல்லுவாங்க, 10 பின் பவுலிங் அப்படி சொல்கிறாங்க. எப்போது விளையாண்டுருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் கான் ஃபார் ஸ்விம்மிங். எப்போது என்ன பண்ணுறீங்க, ஸ்விம்மிங் போயிருக்கீங்களா? அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், ஹேவ் யூ எவர் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 2 ஆக்ஷன் நடக்குது பாருங்கள். when we saw looked out the window the dark cloud had gathered over the mountains. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால நம்ம என்ன பண்ணுறோம், had ப்ளஸ் வெர்போட என்ன பண்ணுறோம், அந்த பாஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். had gather அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உஷா வந்து அந்த விண்டோவை விட்டு வெளியே பார்த்தபோது மலைக்கான அந்த மேகங்கள் பார்த்திங்கன்னா சூழ்ந்து காணப்பட்டது. அந்த மலையில் என்ன பண்ணுது, மேகங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷீ ஹேட் நோ அம்பர்லா வித் ஹர் த வெதர். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட் ஹேட் சீம்டு. சரிங்களா? ஹேட் சீம்டு யூஸ் பண்ணணும். நான் அப்படியே வேகமாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹேட் ஃபாலன். இது எப்படின்னா ஹேடு ஷீ ஹேட் என்டர்ட். அடுத்து ஷீ ஹேட் த சன் ஹேட் கம் அப். யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது புரியும் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்னென்னா வில்லு ப்ளஸ் ஹேவ் வெர்போட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஷீ வில் ஹேவ் ஜாயின்டு, ஷீ வில் ஹேவ் அண்டர்கான், ஷீ வில் ஹேவ் ஒர்க்ட், ஹர் பேரண்ட்ஸ் வில் கெட் ஒரீட் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தே வில் ஹேவ் ரிட்டன் அந்த மாதிரி வரும். சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. இதில் போம் இருக்குது. இந்த லிசனர் அப்படிங்கிற போம், இது மெமரி போயம். இதில் உள்ள நீங்கள் ஒரு இடம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்சிடுங்க. இதில் உள்ள நம்ம இது எழுதுனது பார்த்தீங்கன்னா வால்டர் டி மார். இவர் ஒரு இங்கிலீஷ் போய்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஒர்க்கு நிறைய எழுதியிருக்கார். சரிங்களா? குழந்தைகளுக்காக ரொம்ப ஃபேமஸான போயம். இல்லை சாம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னை கடித்து ரொம்ப சத்தமாக கடித்து என்ன பண்ணுறது, மெல்றது. ஃபெர்னி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பூக்காத தாவரத்தை என்ன சொல்லுவாங்க, ஃபெர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. டெரர் அப்படிங்கிறது அந்த புகை போக்கி இந்த வீடுகளில் மேலே இருக்கிற ஒரு மேல் நோக்கிய ஒரு வடிவமுள்ள ஒரு ஏரியாவை தான் என்ன சொல்லுவோம், டெரட் அப்படின்னு சொல்கிறது. ஏ ஸ்மால் டவர் ப்ராஜெக்ட் ஃப்ரம் த வால் ஆஃப் பில்டிங்லேருந்து மேலே நீட்டிக்கு இருக்கிற ஒரு ஏரியா தான் அந்த புகை போக்கி மாதிரி இருக்கும். அதான் என்ன சொல்கிறாங்க. ஸ்மார்ட் அப்படிங்கிறது சத்தமாக என்ன பண்ணுறது, நாக் பண்ணுறது, லவுடாக தட்டுறது. சில் அப்படிங்கிறது அந்த விண்டோவுக்கு இல்லை இருக்கிற ஒரு இந்த சட்டை மாதிரி இருக்கும்ல ஒவ்வொரு விண்டோவுக்கு ஃப்ரேம், அதான் என்ன சொல்லுவாங்கன்னா சில் அப்படிம்பாங்க. பெர்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ், குழப்பத்தில் இருக்குது. த்ராங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப கூட்டமாக இருக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம். ஹேக்கனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டென்டிவாக என்ன பண்ணுறது, லிசன் பண்ணுறது.
இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதில் ஒரு சப்ளிமெண்ட்ரி இருக்குது. இதில் வந்து இதை பார்ப்போம். இதில் உள்ள நம்ம எப்போதும் போல் எக்ஸாம் பயணப்பில் நீங்கள் இது படித்தா போதும். இது எழுதுனர் பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோல்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்கில் முக்கியமான ஐட்டத்தை ஸ்டோர் ரூம், அதாவது லாக்கர் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்கிறது. ஃபயரு திருடங்களுக்கு எதிராக என்ன பண்ணுறது, காக்கிறது தான் ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்கிறது. கிரேட்ஸ் அப்படிங்கிறது உடன் பாக்ஸ் யூஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ், பொருட்களை போக்குவரத்தை கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு உடன் பாக்ஸ். இன்வெஸ்டிகேஷனாக எல்லாருக்கும் தெரியும், இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, ஆராயிர சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன். டியூனல் அப்படிங்கிறது டனல் அப்படிங்கிறது பார்த்தா டனல் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பேசேஜ், அதாவது கீழே அண்டர் கிரவுண்டில் நம்ம இயற்கையாக செய்கிற ஒரு வழி. நொட்டோரியஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டையான குழந்தை, ஃபேமஸ் ஃபார் சம் பேட் குவாலிட்டிஸ், நொட்டோரியஸ் அப்படின்னு சொல்கிறது. செல்லர் அப்படிங்கிறது அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர், பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ரெக்கக்னைஸ்னா ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒரு நபரை வந்து சரியாக என்ன பண்ணுறது, ரெக்கக்னைஸ் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இதில் அவ்வளோதான். நம்ம அடுத்த யூனிட்டில் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வீடியோவை கவர் பண்ணுவோம், அடுத்த யூனிட்டை கவர் பண்ணுவோம். சரிங்களா? 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில். தேங்க்ஸ் நண்பர்களே.